Hi friends, welcome back to your channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம வந்து ஒய் ஸ்டிச் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து ஃப்ளாட் லோட் ஸ்டிச் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? ஃப்ளாட் லோட் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். ஓகே, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரொம்ப ப்ளவுஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ். ஓகே, இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரீ கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணணும். மேலே தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது பேசிக் லெவல் கோர்ஸ் மாத்திரம் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதோட ப்ரீவியஸ் கிளாஸ் வேணும்னாக்கா நீங்கள் வந்துட்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளாட் லோட் எப்படி போடுவோம்னாக்கா எப்பவும் போல் 2 லைன் போட்டுங்க. ஓகே, 2 லைன் போட்டுட்டு இங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு பேக்கில் எப்போ போல் ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வருவோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு செயின் போடுறோம். செயின் போட்டு இங்கே ஒரு ஸ்மால் லாக், இங்கே லாக் போட்டு அந்த செயினை அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு லாக். புரியுதுங்களா? ஸோ இந்த செயினை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கே ஒரு லாக், அந்த செயின் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துன்னு வந்து இங்கே ஒரு லாக். ஓகேவா? ஃப்ளாட் லோடு எப்படி இருக்கும்னாக்கா இந்த மாதிரி இருக்கும், ஃபில்லிங் மாதிரி வரும். ஓகே, இந்த மாதிரி ஃபில்லிங்காக வரும். இது ஃப்ளாட் லோட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து த்ரெட் எடுத்து ஒரு செயின் போடுறோம். செயின் போட்டு இங்கே ஒரு லாக், அகெயின் அந்த செயினை ரிவர்ஸ் எடுத்துன்னு வந்து இங்கே ஒரு லாக், அப்படியே அந்த செயின் மேலே கொண்டு போய் இங்கே ஒரு லாக், அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு லாக். இந்த மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக ஃப்ளாட் லோட் ஸ்டிச் போடுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் நல்லா பழகுங்க. நோட்ஸ் எழுதிக்கிங்க. உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க. வாங்க இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படின்னு நம்ம பார்க்கலாம். த்ரெட்டு எடுக்கிறோம். ஓகேங்களா? பஞ்ச் பண்ணுங்கள், த்ரெட் எடுங்க. அந்த த்ரெட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இங்கே லைனு, அந்த லைனில் போயிட்டு நீங்கள் இந்த லைன் வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் தான் இருக்கணும். நீங்கள் வந்து பெருசாக இப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து கிளாத் ரிமூவ் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து அது தூக்கிக்கும் மேலே. ஓகே, ஒரு 1/2 இன்ச் மாதிரி நீங்கள் போட்டுங்க. ஓகே, இப்போது ஒரு சின்ன லாக் போட்டுங்க. அப்படியே அந்த த்ரெட்டை வந்து கீழே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து இது பக்கத்துலே, ஓகே, அந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த லைன் பக்கத்துலேயே நீங்கள் வந்து நம்ம நிதானமாக தான் போட்டு கட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஒரு சின்ன லாக் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க, பஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு சின்னது லாக். ஓகே, அகெயின் கீழே எடுத்துகிட்டு வரீங்க, செயின் போடுறீங்க, கீழே சுற்றுறீங்க, ஒரு சின்னதாக ஒரு லாக், அகெயின் மேலே பஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு செயின் போடுறீங்க, ஒரு சின்னதாக ஒரு லாக் போடுறீங்க. ஓகே, அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு செயின், ஒரு லாக். ஓகே, இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஒரு செயின், ஒரு லாக். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு தடவை பண்ணிவிட்டு வரல அப்படின்னாதீங்க, மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். ஓகே, ஸோ ஃபுல்லாக பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே நம்ம பண்ணலாம். ஓகே, அழகாக நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மேலே நம்ம அவுட்டர் லைனும் கொடுக்கலாம். இப்போ நான் இன்னொரு மாதிரியே காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா? இது வந்து இந்த மாதிரியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து செயின் ஸ்டிச் கொடுப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல செயின் ஸ்டிச் கொடுப்போம். இல்லை நீங்கள் பிக்னஸ்னாக்கா உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்குங்க. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ இங்கேருந்து த்ரெட் எடுக்கிறீங்க. எப்பயும் போல் செயினுக்கு வெளியே போடுறோம் பாருங்கள், ஒரு செயின் எடுக்கிறீங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் வந்து செயின் போடுறது உள்ளே போட்டுங்க, லாக் கொடுக்குறது வந்து வெளியே கொடுத்துங்க. அப்போ உங்களுக்கு ஈவன் சைஸாக க்ளீனாக வரும். ஓகேங்களா? பாருங்கள், செயினை வந்து உள்ளே கொடுத்துக்குங்க.
இது வந்து பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கோசரம் தான் இந்த மாதிரி செயின் போட்டுட்டு நான் சொல்லித்தரேன். ஆனால் இதே மாதிரியில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகே, இங்கே பாருங்கள், செயின் போடுறோம், பக்கத்தில் லாக் போடுறோம், செயின் லாக், செயின் லாக், செயின் லாக். சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் ஒர்க் பண்ணினாங்க. ஓகே, நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் முடிச்சவனையும் நம்ம இந்த ஹோல்ஸ் எல்லாம் தெரியுது இல்லைங்களா? இப்போது நம்ம பேக்கில் ஒரு செயின் போடுறோம், போட்டுட்டு நம்ம அப்படியே மேலே கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள். செயின் போட போகிறோம். ஓகே, அதை சுற்றி அவுட்லைனாக நம்ம வந்து செயின் கொடுக்குறோம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டிச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பீட்ஸ் வைக்குவோம், செயின் போடுவோம். ஓகே, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ த்ரெட்டெல்லாம் மாட்டோம் சைடில் இருக்கிறது. இப்போது நம்ம இந்த இடத்துக்கு வரணுன்னாக்கா மேலே கொஞ்சம் வந்து ஷார்ப்னஸ் வேணும்னா மேலே போட்டுட்டு கீழே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நான் நிதானமாக தான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கீழே இருக்கிற எண்ணாட்டில் போட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள், எண்ணாட் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? அதில் போட்டது வந்து பிசுறு மேலே வந்துச்சுனாக்கா இப்படி கட் பண்ணி விட்டுடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் புரியலனாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க. வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸில் கேளுங்க. என்னோடய ஃப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னாக்கா மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் கொடுங்க, 2 அவுட்லைன் கொடுத்துங்க. இல்லை இது ப்ரீவியஸ் கிளாஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா? அதில் எந்த ஸ்டிச்சு அப்ளை பண்ணாலும் பேக் செயின் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம், டபுள் செயின் அப்ளை பண்ணலாம். இது நல்லாயிருக்கும் இதை பார்க்குறதுக்கு. ஆனால் இது ப்ளவுஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டிச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஒரு பெட்டலில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நான் கொடுக்குற ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிளாஸில் சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது ஜூமில் பார்க்குற தடவை நம்மளுக்கு இப்படி தெரியுது. வித்தவுட் ஜூமெல்லாம் எடுத்துகிட்டு பார்ப்போம் பாருங்கள். ஸோ ஜூமில் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஒரு பெட்டலில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பெட்டல்ஸ் இருக்க சொல்ல நீங்கள் ஃப்ளாட் லோட் ஒர்க் பண்ண சொல்ல என்ன பண்ணுறீங்கனாக்கா அவுட்லைனுக்கு செயின் போட்டுட்டும் ஒர்க் பண்ணலாம். இந்த இது நீங்கள் ஃபில் பண்ணோன்னாக்கா இங்கே பாருங்கள், இங்கே சின்னதாக இருக்குது, இங்கே பெருசாக இருக்குது இல்லைங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணோக்கா நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு புரியலனாக்கா என் வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், என்ன பண்ணுறேன்றதை மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிங்க. ஓகே, பாருங்கள், செயின் போட்டோம், ஒரு சின்னது லாக் பண்ணும் இல்லைங்களா? பாருங்கள், இந்த ரவுண்ட்லேயே நம்ம வந்து செயின் போட்டோம், ஒரு லாக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் மேலே நீங்கள் மார்க் பண்ணிக்கிற இடத்துல தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த இடத்துல வர சொல்ல வந்துட்டு சின்னதாக ஒரு ஃப்ளாட் லோட் ஸ்டிச் போடுங்க, ஒரு லாக், அப்படியே கண்டினியூஸ் பண்ணுங்கள். ஒரு செயின், ஒரு லாக், அப்படியே அகெயின் கீழே வாங்க, ஒரு செயின், ஒரு லாக். ஓகேங்களா?
ஸோ அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறீங்களோ ஒரு செயின் ஒரு லாக். இங்கே பாதியில் வந்த பிறகு சின்னதாக ஒரு செயின் ஒரு லாக். அப்படியே மேலே போகிறீங்க. நீங்கள் என்ன மார்க் போட்டிருக்கீங்களோ அந்த மார்க்கில் தான் நீங்கள் வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வர சொல்ல பக்கத்துலேயே போட்டால் கூட தப்பு கிடையாது, ஓகேங்களா. நீங்கள் என்ன மார்க் போட்டிருக்கீங்களோ அந்த மார்க்கில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ சென்டரில் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்ட வச்சுக்கிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஜூம்லேருந்து காட்டுறதுனால உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி தெரியும். ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம ஒர்க் பண்ண சொல்ல பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு அழகாக தெரியும், ஓகேங்களா. ஸோ ஒரு செயின் போடுறீங்க ஒரு லாக் போடுறீங்க, ஓகே. இந்த பக்கம் வந்து ஒரு செயின் ஒரு சின்ன லாக். அப்படியே மேலே போகிறீங்க ஒரு செயின் ஒரு சின்ன லாக். அப்படியே கீழே வரீங்க, ஓகே. இந்த இடத்துல கண்டினியூஸாக மேலே வந்தால் கூட பரவாயில்ல, ஓகேங்களா. ஒரு சின்னது லாக். ஸோ இந்த இடத்துல வரச்சல ஒரு செயின் ஒரு லாக், செயின் லாக். இது ஃப்ளாட் லோடு. நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இது ஆனவொடனே நீங்கள் என்ன பண்ணோன்னாக்கா, ஸோ இந்த த்ரெட்டிலே போகிறதா பீட்ஸ் ஒர்க் கொடுத்துக்கலாம். நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா செயின் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸ்டோன் செயின் இப்போ நீங்கள் போக போக கிளாஸில் ஒன்றா பார்ப்பீங்க, ஓகேங்களா. என்னோடய ஃப்ரீ கிளாஸுக்கு ஜாயின் பண்ணோன்னாக்கா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி செயின் போட்டுங்க நீங்கள். இப்போ கிளாத் வந்து நீங்கள் நல்லா இருக்கிற கிளாத்தாக பார்த்து யூஸ் பண்ணிங்க. தின்னாக இருக்கிறது யூஸ் பண்ணிங்களாக்கா உங்களுக்கு இதோட ஸோ நம்ம சுற்றி செயின் கொடுத்துருவோம், ஓகேங்களா. நான் ஒரு பெட்டல் ஒர்க் பண்ணி காட்டுறேன். நாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஓகேங்களா. நான் மேலே சொன்ன மாதிரி இங்கே சொன்ன மாதிரி நீங்கள் செயின் போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியோ ஒர்க் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ சில்க் த்ரெட்டை வந்து நிதானமாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். இங்கே அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ஃபில் பண்ணோம் இல்லைங்களா, அதே மெத்தடில் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது ஃப்ளாட் லோடு வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஸோ ஷேப் வந்து நீங்கள் இதிலே ஒர்க் பண்ணிக்கிங்க. இந்த பெட்டல்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு மேங்கோ டிசைனில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிங்க, ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ளவரில் ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, இதுலேயே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ஸ்மால் மேங்கோலேயே ஒர்க் பண்ணுங்கள், ஓகே. இது மேங்கோவில் எப்படி வரும்னாக்கா இப்படி வரும், ஸ்ட்ரைட்டாக சின்னதாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இதில் இருந்தால் புரியலனாக்கா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் கேளுங்க. என்னோடய ஃப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ணனா மேலே தெரியுற நம்பர் கால் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.